நாம் அன்னைக்கு தக்காளி உளுந்து சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 4 வரமிளகா, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துடலாம். பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான தக்காளி உளுந்து சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.